நட்பே வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நடப்பு அனைத்து நல்லதாக இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்மளுடைய சேனலில் கர்ணநாதனுடைய விலங்குகள், தெய்வங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் கர்ணம் என்பது பஞ்சாங்கத்தில் 5ஆக வருவது. நம்முடைய ஜாதகத்திலேயே கர்ணங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 11 கர்ணம் உண்டு. அந்த 11 கரணத்தில் ஏதாவது ஒன்றில் நாம் பிறந்திருப்போம். 7 கரணம் ஸ்திரம், 4 கரணம் சரம். சிரம் என்பது நிலையானது, மாதத்துக்கு 2 முறை வரும். சரம் கருணை நகரும் தன்மை கொண்டது, மாதத்திற்கு 1 முறை வரும். சரிங்களா? பஞ்சாங்கம் தினமும் படிப்பது கேட்பது நன்று. நம்ம வீட்டில் எல்லா வீட்லையும் பஞ்சாங்கம் இருக்கணும், ஆண்டு தடவை வாங்கணும். ஆனாலுமே எல்லார் வீட்லையும் இருக்கா அப்படின்னா இல்லைங்கிறது தான் பதிலாக வரும். பரவாயில்லைங்க. ஆனால் நம்ம வீட்டில் கேலண்டருங்கிறது டெய்லி ஷீட்டு, மந்த்லி ஷீட்னு இருக்கும். தினந்தோறுமே நம்ம கேலண்டரை கிளிப்பது வழக்கமாக தான் வச்சுருக்கிறோம். கேலண்டரை கிளிப்போம், என்ன கிழமை பார்ப்போம். கிழமை பார்க்குறது அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்மளுக்கு ராசி பலன் என்னன்னு பார்த்துட்டு திருப்பி போட்டு போயிடுவோம். அதே கேலண்டரில் தான் கிழமை, நட்சத்திரம், யோகம், திதி, கரணம் எல்லாம் இருக்குது. திதியில் பாதி கரணம். 11 கரணத்தில் நம்ம பிறந்திருப்போம்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு கரணத்துக்கு ஒரு கருணாநாதன் உண்டு. கரணத்தினுக்குரிய பறவை, விலங்கோ, ஒரு ஊர்வனோ ஏதோ ஒன்று உண்டு. அதோடைய குணாதிசயம் படி தான் நம்ம இருப்போம். அதோட தன்மைப்படி தான் நம்ம இருப்போம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிம்ஸ் துக்குன கர்ணம், 11வது கர்ணம். இதனுடைய கர்ணநாதன் பார்த்திங்கன்னா புதன் பகவான். இவர்கள் எப்படி இருப்பாங்க? புதன் நாளே யுவராஜா, இளவரசன் தான் சொல்லுவாங்க. இவர்கள் பார்த்திங்கனாலே கவிஞர்களாக இருப்பாங்க. கவிதை ஏற்றுவதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு அதிகம் இருக்கும். அச்சு தொழில், அதேமாரி பார்த்திங்கன்னா செய்தித்துறை, ஊடகத்துறையில் இதே மாதிரியான இருப்பாங்க. ஸ்டேஷனரிஸ் கடை வச்சுருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு நூல், புழு அதுமாரி வளர்க்குறது, இந்த மாதிரியான ஈடுபாடு கொண்டவங்க தான் அவங்க இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா விலைமகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தவறான உறவு கொண்டவங்கள்ட்ட இருக்கும். கிம்ஸ்துக்குன கரணத்தில் பிறந்திருந்தாங்கனாலே எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்க இல்லற வாழ்க்கையில் தன் மனைவி விட்டு பிறரோட மனைவியோட தொடர்பில் இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் அந்தந்த கர்ணத்துக்குரிய தன்மையில் வருவது. இவருக்கானது பார்த்திங்கன்னா புழு, இல்லாட்டி அட்டை பூச்சி. புழு மாதிரி நின்றுக்கிட்டே தான் அப்படியே இருக்கிறதா இது. புரியுதுங்களா? புதன் பகவானுடைய காரத்தின்மைங்கிறப்ப உங்களுக்கு நகைச்சுவை இருக்கும். கவிதை நடை பேசுவாங்க, நகைச்சுவை பேசுவாங்க. இது எல்லாமே உண்டு உங்களுக்கு. சரிங்களா? இவங்களுக்கான தொழில் நம்ம பார்த்துட்டோம். சரி, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாலே புதன் நாளே பெருமாளுங்க, மகாவிஷ்ணு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற தன்வந்திரி மகான் இருப்பார். வைத்தீஸ்வரன் கோயில் நீங்கள் சுற்றி வந்தீங்கனாலே சுற்றுப்புறத்தில் வெளில வரப்போ செவ்வாய் பகவானுக்கு அந்த முனையில் பார்த்திங்கன்னா தன்வந்திரி இருப்பார். உள்பு சுற்றுப்புறத்தில் தன்வந்திரி பகவான் இருப்பார். ஸ்ரீரங்கத்துலேயும் தன்வந்திரி பகவான் இருப்பார். அவர் வழிபாடு செய்யலாம். திருவெண்காடு புதன் அவர் போய் வழிபாடு செய்யலாம். வரலாம். ஆண்டுக்கு ஒரு முறை திருவெண்காடு புதன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற 3 தீர்த்தம் இருக்காங்க. அந்த 3 தீர்த்தத்துலேயுமே இவங்க நீராடலாம். இவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. முடிந்தவரை இவங்க பார்த்திங்கன்னா ஊடகத்துறையாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், இந்த டெக்னாலஜியை நல்லதுக்கு அவங்க பயன்படுத்தணும். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நல்லா லாபம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆசை விடாது இவங்களுக்கு. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு லாபம் பார்த்துருப்பாங்க. அடுத்தது நம்மளுக்கு அப்படி நடக்குன்ட்டு ஏன்னா இவங்களுக்கு மனசு உள்ள சொல்லும், இதை வெளில வந்துரு, சந்தோஷமாக போயிடலாம், நீ போட்டது 1 ரூபா ஆனால் சம்பாரிச்சு 10 ரூபான்னு. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக அதை இருந்து 10 ரூபாவை தொலைச்சி மறுபடியும் ஒரு 2 ரூபா சம்பாரிச்சுட்டு வெளில வர்றது தான் அவங்களுக்கு இதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க மனசை ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அலைப்பாய் விடும். அந்த புதனுடைய இது இருக்குது பார்த்திங்கன்னா, காதல் தானே. காதல், நகைச்சுவை, கவிஞரோட மனசு அலைப்பாயிரு தானேங்க. காதல்னால இளைஞர்கள் மனசு என்ன பையன் ஒன்றுலேருந்து ஒன்று அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். அதோட காரத்தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இதை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணி நல்ல முறையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இவங்க அடிக்கடி பூங்காக்கள், பார்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பசுமையான இடங்களுக்கெல்லாம் இவங்க போயிட்டு இருந்தாங்களே இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதன் நாளே கார்டன், பார்க்கு, பசுமையான புல்வெளிகள், இந்த எல்லாமே புதனுடைய காரத்தில் வந்துடுங்க. அதுவும் உங்களுடைய கர்ணநாதனவே புதனாகவே இருக்கார். அப்போ இந்த புழு பூச்சியில் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த புழு பூச்சி இப்படி எல்லாமே பட்டுப்புழு வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது,
உங்களுடைய ஆடைகளில் வந்து பட்டு ஆடைகள், பட்டு துண்டு, அங்கவஸ்திரமாக பயன்படுத்துறது. பெண்களாக இருந்ததுன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது பட்டு ஆடைகள் ஏதோ ஒன்று வாங்குறது. பட்டு ஆடைகளை வந்து நீங்கள் சாமிக்கு வாங்கி சாத்துறது, இதெல்லாம் ஒரு நல்ல பலனை தரும். கிறிஸ்துவ கர்ணத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாலே பட்டு நீங்கள் வந்து பெருமாளுக்காக இருக்கட்டும், மகாலட்சுமி தயாருக்காக இருக்கட்டும், அந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து பட்டு வாங்கி சாமிக்கு சாத்தி அதை வந்து அந்த அபிஷேக ஆராதனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குங்க. அதேமாரி பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகிறப்பெல்லாம் வந்து பட்டால் ஆன ஆடைகளை உடுத்திட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அலங்கார பிரியர். திருப்பதி போகிறப்ப நம்ம எப்படி பண்ணால் நம்மளே நான் அலங்கரித்து கொள்ள வேண்டும். நன்றாக புது ஆடைகளை உடுத்த வேணும், நல்ல பட்டாடைகளை உடுத்த வேண்டும். நீங்கள் பாருங்கள், நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஜருகி போட்ட பட்டு போட்டு வருவாங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கவஸ்திரம் போட்டிருப்பாங்க. பிராமணர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாமி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாடை பிடிச்சி தான் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. பெருமாள் வந்து எப்பயுமே அலங்காரம் பெரியர். அங்கே போகிறப்ப நம்மை அலங்கரித்து கொண்டு போகணும், அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர். அங்கே போகிறப்ப நெற்றி நிறைய நம்ம திருநீர் வச்சுக்கணும். 2 பேருமே இது வாழும்போது பெருமாள் மாரி நம்ம வாழ வேணும். நம்ம இல்லறவாசிகள் இந்த உலகத்தில் எல்லா சுபங்களும் நல்ல முறையில் நேர்மையாக சம்பாதித்து யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் யார் மனமும் கோணாமல் நாம் வாழ வேண்டும். பெருமாள் மாரி அதுக்கு தான் அந்த பெருமாள் ஒரு அவதாரம், சரிங்களா? அவர் வந்து எப்படி தன்னை அலங்காரம் படுத்திக்கிட்டு மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமாள். இந்த உலக வாழ்க்கை நிலையானது அல்ல, இது எல்லாமே சாம்பல் அப்படிங்கிறத விபதி. நேற்று நிறைய பட்டை, இங்கே பட்டை, இங்கே பட்டை, இங்கே எல்லா இடத்துலையும் பட்டையை போட்டுக்கிட்டு நிலையற்ற உலகம். எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் இந்த பிடி சாம்பல்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறது தான் சிவபெருமானது. அங்கே போகிற இப்படி போகணும், நம்ம 5 புலன்களையும் அடக்கி எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கருவத்தை உடக்கி அங்கே போகணும். உங்களை சிவபெருமான் உயர்த்துவார். அங்கே போய் நீங்கள் சிவபெருமான்கிட்ட நின்றுட்டு, திருவண்ணாமலை போய் நின்றுட்டு நான் பெரியவன், அவன் பெரியவன், இவன் பெரியவன் அப்படின்னு உங்களுடைய வசதி வாய்ப்புகளையோ பதவி திமுறையோ நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவார், சரிங்களா? நம்ம அங்கே அப்படியே செய்யக்கூடாது, எந்த ஆலயங்களையும் செய்யக்கூடாது. ஆலயங்களில் நாம் காத்திருக்கும் போதே வந்து பகவானுடைய அருளாசி நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைப்போம், சாமி போகணும், உள்ளே போனையா, போன வாரத்துக்கு கருவறைக்கு போனேன், பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்ட மாலை போட்டார் ஐயரு, அவர் தட்டில் ஒரு 500 ரூபா போட்டேன், பிரசாதத்தை கொடுத்தாரு, சாமி மாலை என் களத்தில் போட்டாங்க, அடுத்தே நிமிஷம் 3 நிமிஷம் வெளில வந்துட்டேன். பெருமை அது? நீ கோயில் இருக்கிறது சாமிக்கே பிடிக்கலப்பா. காத்திருக்கணும், அந்த இடத்துல நம்ம நிற்கணும். நம்மளாம் சரி என்னையா மனுஷன் வந்து நம்ம பிடிச்சி இவ்வளோ நேரம் நம்ம உட்கார வச்சுட்டு இருக்காரு, இங்கேயே இருக்கான்னு. திருப்பதி ஏன் நம்மளை பெருமாள் அங்கே காக்க வைக்கிறாரு? கொடுப்பனை இருந்தால் தான் அந்த கூண்டில் அடைப்பட முடியும். கொட்டைகளை போட்டு நம்மளை அடைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பனை இருக்குன்னு அர்த்தம். பெருமாள் உங்க கூட இருக்குன்னு ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். விஐபி தரிசனம் வாங்கிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு டக்குன்னு பார்த்துட்டு கார் எடுத்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போய்ட்டு முடிஞ்சு போச்சேன்னு அர்த்தமா? அந்த மலையில் நீங்கள் இருக்கிறதே விரும்பலாம் அர்த்தம். நான் 300 தரிசனம் வாங்கிட்டு போனாலும் சரி, 500 தரிசனம் வாங்கிட்டு போய் சாமி பார்த்தாலும் சரி, பார்த்துட்டு அன்று ஒரு நாள் இருந்து தர்ம தரிசனத்தை பார்த்து விட்டு தான் திருப்பதி விட்டு இது வரைக்கும் வந்திருக்கிறேன். பல முறை திருப்பதிக்கு போயிருக்கிறோம். ஈரோடு கேவிக்கு அரிசி மண்டி, அதேமாரி பார்த்தீங்கன்னா காய்கடை மாது, 24 மணி செட்டியார் அவங்களோட குரூப்போடு நான் ஆண்டதோறும் ஈரோட்டில் அரிசியோடு வச்சுருக்கிறப்ப கருட சேவைக்கு 1 வாரம் போய் அங்கே இருப்போம். ஒரு சனிக்கிழமை அங்கே விரதம் இருந்து அன்னதானம், சனிக்கிழமை பெருமாளுக்கு அங்கே சாதம் செஞ்சு அன்னதானம் அங்கே பண்ணுவோம். பெருமாள் அந்த பாக்கியத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கும்போதே டிக்கெட் அடிச்சிடுவாங்க. 3 நாளைக்கு சாமி பார்க்குறது, 4 நாள் சாமி பார்க்குறது. அந்த டிக்கெட் வழியே சாமி பார்த்துட்டு வருவோம். மீதி இருக்கிற நேரத்தில் எல்லாமே அங்கே போய் அந்த கொட்டையில் அடைப்பட்டு அங்கே சாமியை பார்த்துட்டு வருவோம். அதில் ஒரு நாள் கீழே இருந்து அலம்புரியிலேருந்து இறங்கி நடந்து பாதையாக போவோம், படி வழியாக நடந்து போவோம், சரிங்களா? இது எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுப்பனே. ஆனால் அதை ஏற்றுக்கிற மனசு நம்மளுக்கு இல்லை. அப்போ இந்த கர்ணத்தில் பிறந்த நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு பட்டாலான ஆடைகளை வாங்கி நீங்கள் கொடுத்து அபிஷேகம் பார்ப்பது, பச்சைப்பட்டு புதன் நாளை பச்சை பட்டு எடுத்து நீங்கள் அங்கே சாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பது, நீங்கள் பட்டாடையில் வாங்குவது,
ஏழைகளுக்கு யாருக்காவது கல்யாணத்துக்கு நீங்கள் கூறப்பட்டு பட்டு புடவை கல்யாண புடவையில் வாங்கி கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குங்க. இது எல்லாமே ஒரு காரணம் உண்டுங்க. காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. அரசாங்கம் எதுக்கு பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகம், பேக்கு, செப்பல், தட்டு, சாப்பாடு, சைக்கிளு, மடி கணினிலாம் கொடுத்துட்ருக்காங்க. புதன்கிற ஒரு நல்லா இருந்தால் தான் தொழில் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு தொழில், அரசியல்வாதிகளுக்கு அரசியல், ஆட்சி. அப்போ பள்ளி மாணவர்கள் புதன்கிறவங்களை கட்டமைப்பா தான் பள்ளி மாணவர்கள் புதன். சரிங்களா? படிப்பவர்கள் புதன். அதனால தான் அவங்க எல்லாருமே பள்ளி மாணவர்கள் உதவி செய்வார்கள். இது எல்லாமே ஒரு காரணம் உண்டு. அப்போ நம்மளுமே பள்ளி மாணவர்களுக்கு உதவி பெறுவது, ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புக் வாங்கி கொடுப்பது, காலணி வாங்கி கொடுப்பது, அவங்களுடைய படிப்பு செலவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வது எல்லாமே நம்மளுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டுங்க. சரிங்களா? இப்போ கிறிஸ்துவ கணத்தில் பிறந்தவர்கள் தன்வந்திரி வழிபாடு செய்யுங்கள். எதிர்சம் கோயிலில் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது, ஸ்ரீரங்கத்திலையும் இருக்கிறது. மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். இது அனைத்துமே உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்களை தரும். இந்த பட்டுப்புழு வளர்க்குறவர்களிடம் அவர்களிடம் நீங்கள் ஆடை வாங்குவது, அவங்களுக்கு உதவி புரிவது அனைத்துமே உங்களுக்கு நல்ல. ஏன்னா புழு தான். புழுனாலே நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி புழுக்கெல்லாமே சாப்பாடு வைக்க முடியுமானா அது ஒரு இயலாத ஒன்று. துன்புறுத்தாமல் இருக்கலாம். மண்ணில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் ஒரு காரணத்தில் தான் கடவுள் படைச்சிருப்பாருன்னு ஃபஸ்ட் நம்ம நம்பணும். அதை நம்பினாலே நம்மளுக்கு எல்லாரும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மீண்டும் இதை போன்ற ஒரு நல்லது விடைவுகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.